இன்னைக்கு அப்படியே ஜாலியாக தோட்டத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே அந்தால பார்த்தா நம்ம தக்காளி செடி பாருங்களேன் எவ்வளவு அழகா காய் வச்சு பழுத்துருக்கு. ஆனா இந்த தக்காளி செடி பக்கத்துல இந்த பூண்டு புல்லு தொல்லை தான் தாங்கல. நம்ம தக்காளி செடிக்கு இதோட 2 மந்த் 15 நாள் ஆயிட்டு இருக்கு. தக்காளி செடி கால்குள்ள எல்லாம் பில்லு பூண்டு இல்லாம சுத்தமா தான் வச்சிருக்கேன். இந்த ஓரத்துல தான் அப்படியே இருக்கு. சரி அதையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்க ஆரம்பிச்சிட்டேன். விவசாயம் பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே செடிக்குள்ள இருக்க 1-2 புள்ளையும் பிடிங்கியாச்சு. தக்காளி செடிக்கு நம்ம பாருங்களேன் இந்த இடமெல்லாம் சும்மா கிடக்குது. இந்த பருத்தி வந்ததுல இருந்து எந்த வேலையுமே பண்ண முடியாம போயிடுச்சு. சரி இப்ப பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரிய பெரிய புல்லு பூண்டெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். புடுங்கி போட்டு அப்படியே கொத்த போட்டு கொத்தியும் விட்டுட்டேன். ஆனா என்ன கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இருந்தது. ஆரம்பிச்ச வேலையை விட்டுரும். நான் அதையெல்லாம் கொத்தி போட்டு வாய்க்கால் உருவே பாத்தியும் பிடிச்சிட்டேன். உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கும்னா கமெண்ட்ல கிரீன் கார்டு போட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் கூட கொத்த முடியல, எல்லாம் காஞ்சி போச்சு. சரி தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மட்டும் இல்ல நம்ம பாத்தி பிடிச்சோம் இல்லையா அதுக்கும் தண்ணி மாத்தி விட்டுட்டேன். ஏன்னா மண்ணெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு. நாளைக்கு ஒரு வாட்டி விதைய போட்டு தண்ணி விட்டுறலாம். மாங்காய் மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். மரத்தை விட்டு வெளியே போனா உச்சி வெயில் உச்சி மண்டையில் அடிக்குது. அதனால தான் அருவாளை தூக்கிட்டு சின்ன தேங்காய் மரத்தை தேடி வந்தேன். ஏன்னா இதுல தான் இளநியை நின்றுக்கிட்டே போட முடியும். ஒரு 2 இளநியை போட்டுட்டு மரத்து நிழல்ல அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து தென்னை மட்டை எடுத்து அடியை போட்டு அது மேல இளநியை வச்சு சீவி அதை உடைச்சு அந்த ஓட்டுல இருக்க தேங்காயை சாப்பிட்டு அந்த இளநி தண்ணியை குடிச்சா அவ்வளவு அருமையா இருந்தது. அப்படியே அந்த இளநியை 2ஆ பொளந்து உள்ள தேங்காய் கொழுப்பு மாதிரி இருக்கும். அதையே எடுத்து சாப்பிட இந்த இளநியை ஒரு வெட்டி வெட்டி அதுல எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருந்தது. அட நேத்திக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்தி பிடிச்சி தண்ணி விட்டியே விதை போட்டியா? இன்னைக்கு போட்டுருவோம் வாங்க. அம்மா காளியம்மா திரிசூலியம்மா பத்திர காளியம்மா இன்னைக்கு நம்ம போடுற விதை நல்லபடியா முளைச்சு வந்துடணும். சரி விதைய போட்டுடலான்னு விதையும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு குழிக்கு 2 விதை போட்டேன். அப்படி என்னடா விதை போடுறேன்னா வெள்ளரிக்காய் பழம் தான். உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஒரு குழிக்கு 2 விதை தான் போட்டேன். அதுவும் ஒரு கால் விட்டு ஒரு கால் தான் போட்டேன். ஏன்னா இது கொடி நல்லா பழந்து வரும். அதனால சரி விதை போட்டியே தண்ணி விட்டியா? தண்ணி விட வேண்டாமா? சரி போய் மோட்டரை போட்டு விட்டு மறுபடியும் தண்ணி விடலான்னு போய் தண்ணி விட்டுட்டேன். வேலை முடிஞ்சது. இந்த பலிக்கட்டு வாய்க்கால் இருக்கிற பில்லு பூண்டெல்லாம் புடுங்கி சுத்தம் பண்ணி ஒரு குட்டானம் போட்டு வச்சிருந்தோம். இப்ப நல்லா காஞ்சி போச்சு. இதை இப்படியே தீ வைக்கிறதுக்கு பதிலா இதை அள்ளி கொண்டு போய் இன்னொரு பக்கம் பொலிக்கட்டுல போட்டுட்டேன். ஏன்னா இங்க பொலிக்கட்டுலாம் சுத்தம் பண்ணாம இருந்தது. இங்க தீ வச்சா பொலிக்கட்டும் சுத்தமாகும். இந்த பொலிக்கட்டுல இருக்க பில்லு பூண்டோட விதையும் சேர்த்து சாகும். அப்படியே பக்கத்துல சுத்தி சுத்தி இந்த பூண்டு ஏகப்பட்டது இருந்தது. இதோட விதையை மட்டும் அழிச்சுட்டா போதும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது பரவாது. அப்படியே அதையும் அறுத்து கொண்டு போய் அது மேலேயே போட்டுட்டேன். அப்படியே எல்லாத்தையும் அறுத்து போட்டு குட்டாம் பெருசாகி போச்சு. தீ வச்சிடலான்னு தீயும் வச்சு விட்டுட்டேன். விவசாயம் பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் சாகட்டும் செத்து ஒளியட்டும். எல்லாம் சாம்பலாயிருச்சு. இந்த வெண்டைக்காய் காடு சுத்தமா காஞ்சி போச்சு. வறண்டு வெடிச்சிருச்சு. இது ஃபுல்லா உழவு பண்ணணும்னா தண்ணி ஃபுல்லா விடணும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இங்க பார்த்தா இந்த பூண்டை விடவே கூடாது. இந்த பூண்டெல்லாம் அறுத்து அந்த விதையெல்லாம் சாகடிச்சுட்டு அப்புறமா தண்ணி விடுறத பத்தி பார்ப்போம். நானும் அருவா எடுத்துட்டு வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா கருவேல மரம். இந்த மரத்தை விடவே கூடாது. நம்ம காலில் தான் முள்ளு குத்தும். நானும் ஒரு சின்ன கோடாலி எடுத்துட்டு வந்து அந்த கருவேல மரத்தை சின்னத்திலேயே புடுங்கி எறிஞ்சிட்டேன். கஷ்டமா இருந்தாலும் விவசாயம் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பூண்டெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. அந்த பூண்டெல்லாம் அறுத்து ஒரு பக்கமா போறதுல போதும் ஆயிடுச்சு.